திருநெல்வேலி திருமண்டலம் பெருமாள்புரம் சேகரம் தூய தோமா ஆலய 55வது பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் திருவிருந்து ஆராதனை இன்று நடைபெற்றது. அதிகாலை 5:30 மணிக்கு ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நடந்தது. நெல்லை திருமண்டல பேராயர் பர்னபாஸ் சிறப்பு நற்செய்தி வழங்கினார். மாலையில் திருவிருந்து ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக நெல்லை மாநகராட்சி மேயர் கோ ராமகிருஷ்ணன், துணை மேயர் KR ராஜு, தோமா ஆலய சேகர குருவும் மத்திய சபை மன்ற தலைவருமான ஜெபராத் ஆகியோர் கலந்து கொண்டு திருவிருந்து ஆராதனையை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் உதவி குருக்கள் ஆப்ஷன், அழகராஜ், தியாகராஜன், கவுன்சிலர்கள் மன்சூர், மாரியப்பன், சுப்புலட்சுமி, பொன்மாணிக்கம், மேலப்பாளையம் பகுதி திமுக பொருளாளர் எட்வர்ட் ஜான், அப்துல் சுபஹானி, மேயரின் உதவியாளர்கள் சேக் பிள்ளை, காசிமணி, துணை மேயரின் உதவியாளர் மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் தூய தோமாவின் திருநாள். ஆகவே பெருமாள்புரம் தூய தோமா ஆலயத்தினுடைய 55வது பிரதிஷ்டை பண்டிகையை காலை 5:30 மணிக்கு ஆசரிக்க தேவன் கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை முன்னிட்டு வருடந்தோறும் இந்த ஆலயத்தில் அசன பண்டிகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 12,000 பேருக்கு அதிகமான பேர் இங்கே வந்து மத பாகுபாடின்றி உணவு அருந்தி ஆண்டவருடைய மேலான ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுகிறார்கள். ஆகவே இந்த ஆண்டும் சிறப்பாக இந்த பண்டிகை நடைபெற எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல கால சூழ்நிலையை அருளின தேவாதி தேவனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்து உணவருந்துகிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த உணவுக்காக, இந்த அசனத்திற்காக ஜெபித்தவர்கள் அனைவர், இதற்காக முயற்சி எடுத்தவர்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.